உழைப்பால உருவானதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. அதுக்கு நான் என்றென்றைக்கு நன்றி உடையவனாக இருப்பேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி பொறுப்பை வழங்கினாங்க. மக்கள் என் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த 3.5 ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டை இந்தியாவோட முதன்மை மாநிலமாக வளர்த்தெடுத்து வருகிறோம். அது ஊடகங்களை வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களாக இருந்தாலும் சரி, தனியார் அமைப்புகள் வெளியிடக்கூடிய சர்வேக்களாக இருந்தாலும் சரி, ஏன் ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குன்னு இந்தியாவோட மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலங்களோட பட்டியலில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாட்டுடைய பங்கு உயர்ந்திருக்கு. 2030ஆம் ஆண்டிற்குள்ளாக $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய குறிக்கோளை வச்சுக்கிட்டு நாள்தோறும் உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பொருளாதார குறியீடுகள் எல்லாத்தையும் தமிழ்நாடு வளர்ச்சியை எப்படி இருக்கு? வறுமை இல்லாத மாநிலமாக, பட்டினி சாவுகள் அறவே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. கடந்த 3 ஆண்டுகள்ல 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வர்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த வளர்ச்சியோட ஒவ்வொரு தனி மனிதருக்கும் நன்மை அளிக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். முத்தாய்ப்பான சில திட்டங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். மாசம் 1000 ரூபாய், ஒரு ஆண்டுக்கு 12,000 ரூபாய். 1,14,00,000 பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கொடுக்கிறோம். அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதல்வன் திட்டத்திலையும் ஆண்டொன்றுக்கு 12,000 ரூபாய் வழங்குகிறோம். பெண் விடுதலைக்கு அச்சாரமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவங்க இலவசமாக பயணம் செய்ய விடியல் பயண திட்டம். அவங்க பாதுகாப்பா வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்கள் தங்குவதற்கு தோழி திட்டம், ஹாஸ்டல், பெண்களுக்கு என்று தனியாக தோழி திட்டம் என்கிற பெயரில் விடுதிகள். இன்னும் சொல்லணும்னா அமைதியான பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறதுனால அதிக அளவு பெண்கள் வேலைக்கு போற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கு. அடுத்து வருங்கால தலைமுறை வலிமையான தலைமுறையா வளர்வதற்கு சத்தான சுவையான காலை உணவை கொடுக்கிறோம். தமிழ்நாட்டு மாணவர்கள்னா உடனே வேலை கொடுக்கிற அளவுக்கு நம்ம பசங்களோட திறமையை மேம்படுத்த நான் முதல்வன் திட்டத்தில் திறன் பயிற்சி கொடுக்கிறோம். ஒன்றிய அரசு வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில தமிழ்நாட்டின் பல்வேறு திட்டங்கள் பாராட்டி இருக்கிறாங்க. எல்லா துறைகளையும் மேல் நோக்கிய வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்து வருகிறது. இத்தகைய சூழல்ல தமிழ்நாடு அரசுக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒன்றிய அரசு மட்டும் இருந்திருந்தா தமிழ்நாடு இன்னும் வேகமாக வளர்ந்திருக்க முடியும். தமிழ்நாட்டு மக்களான நீங்க முழுமையான வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு கொடுத்தது போல சில மாநிலங்களில் பெற முடியாத காரணத்தால் சின்ன வித்தியாசத்தில் மீண்டும் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி வந்துவிட்டது, கூட்டணி ஆட்சியாக வந்துடுச்சு. மூச்சுக்கு மூச்சு என்ன சொன்னாங்க? 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னாங்க. இறுதியில் என்ன ஆச்சு? 240 இடங்கள் கிடைச்சது அவங்களுக்கு. கடைசியில கூட்டணி கட்சியோட தயவோட ஒரு மைனாரிட்டி அரசை தான் அமைக்க முடிந்தது. ஆனாலும் பாஜக அரசு தன்னுடைய பாசிச சர்வாதிகார எதேச்சதிகார தன்மையை விட்டு இறங்காம பழையபடியே நடந்திருக்கிறது தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். மதவாத அரசியலை நடத்தி
மக்களை ஒரே மயக்கத்தில் வச்சு அரசியல் ரீதியாக லாபம் அடையலான்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களுக்கு நல்லது செஞ்சு மாநிலங்களுக்கு திட்டங்களை தந்து வளரணும் என்ற நினைப்பே பாஜகவுக்கு வராது. மதவாத அரசியல் மூலமா மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு அறுவடை செஞ்சு காலத்தை ஓட்ட நினைக்கிறாங்க. அதனாலதான் ஒன்றிய அரசின் சார்பில் ஆண்டுதோறும் வெளியிடப்படக்கூடிய நிதிநிலை அறிக்கை வெற்று அறிக்கையாக இருக்கு. ஒன்றிய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதுவும் இல்லை. திருக்குறளை மேற்கோள் காட்டினா போதும் தமிழ்நாட்டை ஏமாத்தினான்னு நினைக்கிறாரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். இப்போ புதுசா தெலுங்கு கவிதையை மேற்கோள் காட்டுகிறார். நாடு என்றால் வெறும் மண் அல்ல, அது மக்கள் தான் என்பதை அப்பாராவ எழுதின அந்த கவிதையோட பொருள். அந்த மக்களுக்காக என்ன அறிவிச்சாங்க? எதுவும் இல்லை. தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரு தாக நீழல் ஏதுன்னு சொல்லுவாங்க. பேரு தான் பெரிய பேரு, ஆனா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி தான் பேரு என்னவோ ஒன்றிய பட்ஜெட், இந்தியாவுக்கான பட்ஜெட், வளர்ச்சி பட்ஜெட், ஆனா எதுவும் அதுல இருக்காது. அனைத்து பகுதிக்குமான வளர்ச்சியை உறுதி செஞ்சிருக்கிறதா பிரதமரும் நிதியமைச்சரும் சொல்றாங்க. எல்லா பகுதிகளோட பேரும் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கா? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பதில் சொல்லுங்க. ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது அனைத்து தரப்பினரையும் ஏமாத்துகிற வகையில் அமைஞ்சிருக்கு. உழவர்கள், விவசாய பெருங்குடி மக்கள் 4 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட முக்கியமான கோரிக்கைய குறைந்தபட்ச ஆதார விலைக்கான அறிவிப்பு இதுல இல்ல. கல்விக்கு மொத்தமே 2.3% விழுக்காடு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. சுகாதாரத்துக்கு மொத்தமே 1.8 விழுக்காடு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. பாதுகாப்பு துறைக்கு 4.91 லட்சம் கோடி ரூபாயும், உள்துறைக்கு 2.33 லட்சம் கோடி ரூபாயும் கொடுத்தவங்க சமூக நலத்துறைக்கு எவ்வளவு தெரியுமா? 60,000 கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆக மக்கள் வளர்ச்சியிலே இவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பதற்கு இதை விட வேறு சாட்சி வேணுமா?